நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். இணையவெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது எஸ்எஸ்எல்சி மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஒன்று அது வந்து 80%க்கு நீங்கள் வந்து காலாண்டு தேர்வில் உள்ள மதிப்பெண், அப்புறமா அரையாண்டு தேர்வில் உள்ள மதிப்பெண் நீங்கள் ரெண்டையுமே எடுத்து அதை வந்து கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணி அப்புறமா அதை பெர்சன்டேஜுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அப்படி தான் நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி பார்க்கலாம். அப்படி பார்க்குறதுல உங்களுக்கு நிறைய குளறுபடிகள் இருக்கும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஜஸ்ட் குளறுபடியாக இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, உங்களோட மார்க்கை நீங்கள் இதில் என்டர் பண்ணால் மட்டும் போதும். என்டர் பண்ணாலே உங்களோட டோட்டல் மார்க் எவ்வளோன்னு டீட்டெயிலாக அதை வந்துடும். நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசியில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே உங்களோட மார்க்கை வந்து என்டர் பண்ணி உங்களுக்கு டோட்டல் மார்க் எவ்வளோன்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தீபம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு அப்டேட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி 5 சப்ஜெக்டும் உங்களுக்கு இதில் வந்துடும். ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி இருக்குது பாருங்கள், காலாண்டு தேர்வோட உங்களோட மதிப்பெண். அடுத்து ஹாஃப் இயர்லி தேர்வோட மதிப்பெண். ஃபஸ்ட்டு இந்த காலாண்டு குவார்ட்டர்லியோட தமிழ் மார்க், உங்களோட தமிழ் மார்க்கை ஃபஸ்ட்டு என்ட்ரி போடுங்க. இப்போ நான் என்ட்ரி போடுறேன், 92 போடுறேன். அப்புறமா ஹாஃப் இயர்லி அரையாண்டு தேர்வுக்கு 96 போடுறேன். இப்போது மேலே நீங்கள் அந்த உங்களோட 2 எக்ஸாம்ஸோட மார்க்கை நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னாலே உங்களோட டோட்டல் மார்க், உங்களோட இப்போதைய கடைசி ஃபைனல் மார்க் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போ 96 பப்ளிக்கு லாஸ்ட் வந்து எல்லோ கலர் காலத்தில் 96 இருக்குது பாருங்கள். இது என்னென்னா, ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டையுமே 80%க்கு டிவைட் பண்ணிவிட்டு அடுத்த அட்டண்டன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக அட்டண்டன்ஸ் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 20% மார்க் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் அந்த 20% மார்க் நான் அப்படியே போட்டிருக்கேன். உங்களோட இந்த 80% மார்க்கு அதுவாக கால்குலேட் பண்ணி இப்போ இங்கே காமிக்குது பாருங்கள். அடுத்து இங்கிலீஷுக்கு நான் மார்க்கு என்ட்ரி போடுறேன், 94, அப்புறமா 88. இது போடும்போது டோட்டல் மார்க்கு அங்கே வந்து லாஸ்ட் வருது பாருங்கள். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் 86, 91. அடுத்து சயின்ஸு 95, அப்புறமா ஹாஃப் இயர்லிக்கு வந்து 89. அடுத்து சோசியலுக்கு வந்து 98, அப்புறமா இங்கே வந்து 96. இப்போது எல்லாமே நம்ம வந்து நம்மளோட மார்க்கை வந்து இதை என்டர் பண்ணிட்டோம். இப்போ என்டர் பண்ணோன்னா நமக்கு கடைசி காலத்தில் எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே உங்களோட ஒவ்வொரு பாடத்துக்கான டோட்டல் மதிப்பெண். அடுத்து க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து டோட்டல் உங்களோட 5 பாடத்துக்கு உங்களுக்கு டோட்டல் எவ்வளவு 472. அதுக்கு கீழே பெர்சன்டேஜ் இருக்கிறது 94.4%. இது வந்து 5 பாடத்துக்கும் 100 அவுட் ஆஃப் 100க்கு பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு அது காமிக்குது. இதோட இந்த எக்ஸல் சீட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் கொடுக்குறேன். இந்த லிங்க்குக்கு உள்ளே போய் இந்த எக்ஸல் சீட்டை அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணி அந்த எக்ஸல் சீட்டில் உங்களோட ஒவ்வொரு பாடத்தோட மதிப்பெண்ணை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணும்போது உங்களோட மார்க் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கால்குலேட் பண்ணி இங்கே தந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். தயவு செஞ்சு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கு மேலே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இதை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற 10th படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை காமிச்சு கொடுத்தோ இல்லைன்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுத்து அவங்களோட டோட்டல் மார்க்கை சொல்லிக் கொடுங்க. அது வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ நான் போட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நான் தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து ரொம்ப பயனுள்ள தகவல் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.